السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு முன்னாடி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதை அவன் விரும்புகிறான். அந்த வகையிலே ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு பெரும் பரிசுகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த ஜன்னாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவதற்கு வாக்களித்திருக்கிறார். யாருக்கு என்று சொன்னால், யாருடைய கல்புகளை, யாருடைய உள்ளங்களை யார் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ, அதை தூய்மையாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜன்னாவுடைய வாயில்களை திறக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்புகளை தூய்மைப்படுத்துவது சம்பந்தமாக திருக்குர்ஆனில் பெரிய ஒரு பாடத்தை நடத்துகிறார். பொதுவாக பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு உபதேசம் சொல்கிறான். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். வஅலமு பிமன் இத்தகா, அவனுக்கு தெரியும் தக்வாதாரிகள் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நீங்க உங்களுடைய தோற்றத்தை வைத்து நான் தூய்மையானவன் என்று சொல்லாதீர்கள். ஹுவ அலமு பிமன் இத்தகா, அவனுக்கு தெரியும். வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். யாருக்கும் எங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. திருக்குர்ஆன் அந்த வாயிலை பூட்டிவிட்டது. உங்களை பற்றி எனக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் மறைந்து செய்யலாம், நீங்கள் சில நேரம் ஒளிந்து செய்யலாம், சில வேளை நீங்கள் சமூகத்துக்கு முன்னாடி நடிக்கலாம். உங்களை எங்களுக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ். எந்த கட்டத்திலையும் நமக்கு நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது அல்லாஹ்வுடைய. பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவார்கள். அந்த ஓதலை நீங்கள் கேட்டால் என்ன ஓதல் ஓதுகிறார்கள், அப்படி அற்புதமாக ஓதுவார்கள், அவ்வளவு அருமையாக ஓதுவார்கள். ஆனால் அவர்கள் நரகவாதிகள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அந்த ஓதல், அந்த திலாவத் அவ்வளவு அழகாக இருக்கும், எல்லாமே அங்கே கச்சிதமாக இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்றாங்க சஹாபாக்களை பார்த்து. சொன்னார்கள், தொண்டைக்கு கீழ் அது இறங்காது என்றார்கள். அது தொண்டைக்கு கீழ் இறங்காதுன்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை எடுத்து கரைச்சு சாப்பிடுறதா? இஸ்மாஸ்மாக்கள் போரி அப்படி குடிக்கிறதே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல, தொண்டைக்கு கீழ் இறங்காதுன்னு அதை எடுத்து நடக்க மாட்டார். ஓதலில் எல்லாமே இருக்கு, மஹ்ரஜ் அவ்வளவு அற்புதமாக இருக்கு. எங்க நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்துவார்கள். அப்படி அழகாக அவருடைய கிராத்துகள் இருக்கும். ஆனால் நடைமுறையில் அது எதுவுமே இருக்காது. அந்த குர்ஆனுடைய கல்புகளை அசைத்திருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது இன்றைக்கு குத்துபாவிலே நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது எப்படி, உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம் என்ற தலைப்பு தந்திருக்கிறார். இந்த தலைப்பு என்ன காரணம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 டெஸ்ட் பண்றான். 2 டெஸ்ட். ஒன்று அறிவுக்கு, அடுத்தது உணர்வுக்கு. உங்களுக்கு தெரியும்,
அறிவுக்கு செய்த டெஸ்டில் ஆதம் நபி பாஸ் ஆகிவிட்டார். அறிவுக்கு ஒரு விஷயம் நடத்தப்பட்டது, நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. இது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேட்கப்பட்டது. மலக்குமார்களுக்கு தெரியாதது ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தான். சொல்லி கொடுத்த பிறகு இந்த அறிவு புதிய விடயத்தை கற்றுக்கொள்கிறது. நம்ம புள்ள பிறக்க போக்கில் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இதுதான் மைக்குன்னு சொல்லி தந்தா திரும்ப நம்ம மைக்குன்னு சொல்றோம். ஆதம் நபிக்கு அல்லாஹ் முதலில் அதை சொல்லி கொடுக்கிறான். அறிவு கச்சிதமா வேலை செய்யுது, அவர் மனசில் அது பதியுது. திரும்ப கேட்கிற நேரம் இது என்னப்பான்னு கேட்கிற நேரம் அவர் அற்புதமா பதில் கொடுக்கிறார். மலக்குமார்கள் சொன்னாங்க, சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லாம அல்லம்தனா, எங்களுக்கு தெரியாத இறைவா, நீ எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற எதுவும் தெரியாது. கேட்கக்கூடிய இந்த பொருட்களுடைய பெயர்கள் தெரியாது அப்படின்ட்டாங்க. சோ அதுல ஆதம் நபிக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் கௌரவிப்பு நடத்தினான். ஆதம் நபியை நிறுத்திட்டு மலக்குமார்கள் எல்லாத்தையும் சபையில கொண்டு வந்து சொல்றாங்க, ஜுதூலி ஆதம், ஆதத்துக்கு எல்லாரும் சஜதா செய்யுங்கிறான் அல்லாஹ். ஏனென்றா அவங்க அறிவு, நீ இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி என்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தையே பிடிச்சி ஆட்ட போகுது. இன்னொரு 2-3 இயர்ஸ்ல உலகம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன ப்ரெடிக்ட் பண்ணவே இயலாது. ஏஐ கண்டுபிடித்தவர்களை திணறுகிறார்கள். அது அவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். இன்றைக்கு முன்னாடி கண்ட 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் போன்ற அல்ல, இதுக்கு பிறகுள்ள யுகம் மிக வித்தியாசமானது. ஏஐ செயலாகித்து பேசுறவங்க, ஏஐ டெக்னாலஜியை பத்தி பேசுறவங்க, ஏஐ கண்டுபிடிச்சது இந்த மூளை. இந்த அறிவை அல்லாஹ் இவ்வளவு அற்புதமா படைக்க போய் தான் இந்த மூளையில இருக்கிற இந்த மூளையுடைய செயற்பாடு தான் ஏஐ டெக்னாலஜி. அந்த மூளை எப்படி ஒர்க் பண்ணுமோ அதை அப்படி ஒர்க் பண்ண மெஷினால அதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ஏஐ டெக்னாலஜி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை படைத்து விட்டான். மனிதனுடைய அறிவு அற்புதமா வேலை செய்ய மாட்டான். முன்னாடி சான்றையும் கொடுத்தான். அத்தனை மலக்குமார்களும் சஜதா செய்தார்கள். இப்லீஸை தவிர அத்தனை பேரும் சஜதா செய்தார்கள். பாஸ் மார்க்கை அல்லாஹ் கொடுத்தான். ஜன்னாவில் கௌரவத்தை கொடுத்தான், அந்தஸ்தை கொடுத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து சலாமுன் அலைஹா, 2 பேரும் உள்ளே நுழையுங்கள் என்றான் அல்லாஹ். சாப்பிடுங்கள் என்றான், விரும்பின மாதிரி வாழுங்கள் என்றான். ஆனா ஒரு மரத்தை காட்டினான், இதை தவிர என்றான். இந்த மரத்தை தவிர மனித குலத்துக்கு கிடைத்த 2வது கொஸ்டின் அறிவு பாஸ். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா என்றாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதாவது ஒரு சதை துண்டு இருக்குது என்றார்கள் உடம்புல, அது சீர்திருந்தினால் ஒட்டுமொத்த உடம்பும் சீர்திருந்து விடும் என்றார்கள். அது சீர்கிட்டு போனால் ஒட்டுமொத்த உடம்பும் சீர்கிட்டு போகும் என்றார்கள். அலா வஹியல் கல்பென்றார்கள், அதுதான் கல்பென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் கல்பென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2வது அதுக்குள் நுழைந்து விட்டார்கள். ஜன்னாண்டா என்ன? அல்லாஹ் சொல்றான், போங்க ஆதமே, அதாவது நீங்கள் உங்க மனைவியும் ஹைசு சக்கத், அதாவது நீங்க விரும்பின மாதிரி ஹைசு ஷேத்து, விரும்பின மாதிரி சாப்பிடுங்க, விரும்பின மாதிரி. இதை தவிரன்ட்டான். போனா அதுக்குள்ள அந்த மரம், இது அறிவு சம்பந்தப்பட்டது இல்ல. உங்க பிள்ளைக்கு 1+1 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2, இது அறிவு சம்பந்தப்பட்டது. ஆனா உங்க பிள்ளைக்கு இதை தொடாதீங்க வாப்பா அப்படின்னு சொன்னா, ஆசையா இருக்குது தொடக்கூடாது நீங்க சொன்னா, இது உணர்வு சம்பந்தப்பட்டது. நீங்க தொட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, அவர் தொட்டு பார்க்கிறாரண்டா, அது அறிவு சம்பந்தப்பட்டது இல்ல, உணர்வு சம்பந்தப்பட்டது. வீட்டுல புள்ளைய வச்சுட்டு உமா போறாங்க, ஃப்ரிட்ஜை திறக்க கூடாதுன்றாங்க. போன உடனே ஃபர்ஸ்டுக்கே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதுக்குள்ள என்னன்ற ஆசையில அந்த ஆசை மிஞ்சி. மனிதனுக்கு அறிவில பிரச்சனை இல்ல, அறிவில பிரச்சனை இல்ல. விஞ்ஞானில இருந்து அல்லாமாக்கள் இருந்து முஃப்தில இருந்து பெரியவர்கள் இருந்து எல்லாருக்கும் ஒன்றுல பிரச்சனை இருக்குது. குரோதத்தை, கோபத்தை, ஆசைய, பொறாமைய இத மெயின்டைன் பண்றதுல பிரச்சனை இருக்குது, இத மேனேஜ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. திருக்குர்ஆன்ல நீங்க இந்த பக்கத்தை பெரட்டிட்டு இறுதி பக்கம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நபிமார்களுடைய உல்லாச வாழ்க்கையை அல்லாஹ் சொல்ல மாட்டான். நபிமார்கள் பொறுமையாக நடந்தது, தன் வாழ்க்கையில இழந்தது, தான் பிரச்சனை, அதாவது யூசுப் நபியுடைய வரலாறு முழுக்க பெரட்டி பாருங்க. ஃபஸபருன் ஜமீல், அழகிய பொறுமை. நானாமார்களை இப்படியும் மன்னிக்கலாமா? அவர் ஒரு பெரிய இடத்துல நிக்கிற நேரம், நானாமார்கள் முன்னாடி வந்து நிக்கிற நேரம், அந்த யூசுப், நீங்க தான் யூசுப் ஆண்டு கேட்கிற நேரம், நான் தான் யூசுப் என்று சொல்ற நேரம், அவர் என்ன சொல்லிருக்கணும்? நான் தான் யூசுப், என்ன ஓட்டு கிணத்துல போட்டீங்க, என் வாப்பா எவ்வளவு துடிச்சாரு தெரியுமா?
என்ன கொண்டு வந்து அப்படியே எடுத்து காட்டு வழியில கொண்டு போனாங்க. யாருன்றே தெரியாது. ஒரு நிமிடம் ஹார்ட்டே நின்றுச்சு. என்ன குடும்பத்தை விட்டுட்டு என்ன கொண்டு போற நேரம் எங்க வாப்பா தூங்கிருப்பாரா, அவர் சாப்பிட்டிருப்பாரா, அவர் கண்ணு தெரியாம போச்சு. என்ன கொண்டு போட்டு சந்தையில ஏலம் போட்டு வித்தாங்க. நீங்க எல்லாம் வாழணும், நான் சாகணும் என்பதுக்கு நீங்க செஞ்சீங்க. ஏலம் போட்டு வித்து யாரோ தெரியாத ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் நான் நின்றேன். அந்த வீட்டுக்குள்ள போற சாப்பாடை சாப்பிட்டேன். அவங்க வேற ஊரு, நீங்க வேற ஊரு. இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு நீங்க தான்டா காரணம். இன்றைக்கு நான் எந்த பொசிஷன்ல இருக்கிறேன் தெரியுமா? உட்கார நான் இன்னும் சொல்றேன். தொடர்ந்து அவர் பேசிட்டு போயிருந்தா நான் எத்தனை வருஷம் ஜெயில இருந்திருப்பேன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம். ரப்புல் இஸ்ஸத் இந்த வார்த்தையை அழிக்க விரும்பல. ஒட்டுமொத்த உலகத்துல ஜப்பானிலையும் இன்றைக்கு சூரா யூசுஃபை ஓதுகிறார்கள். இந்த வரியை ஓதுகிறார்கள். பெருமானார் காபத்துல்லா கிட்ட வந்து அவரை குத்த வந்தவர்கள், கொல்ல வந்தவர்கள், அவரை வெட்டணும் என்று துடித்தவர்களை பார்த்து சொன்னார்கள், என் சகோதரன் யூசுப் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம். இன்றைக்கு உங்க மேல எந்த குற்ற பரிகாரம் பேருங்க, மன்னிச்சுட்டேன். இந்த மன்னிப்பு பேசுற எனக்கு உங்களுக்கு வராது சகோதரி. உம்மாவுக்கு புள்ளைக்கு உம்மாவை மன்னிக்கலாதா? மாமா மருமோல் பிரச்சனையா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆனை தொடர்ந்து நீங்க எடுத்து பாருங்க. நபிமார்களை பத்தி பேசுற நேரம் இப்ராஹிம் நபி தன்னுடைய வாப்பாவோட பேசுறேன், யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி. இது தெரியாத யாராவது பள்ளியில இருக்கிறீங்களா? இது தெரியாதவங்க இருக்கிறீங்களா? நீங்க குர்ஆன்ல யா அபத்தி நிறைய கேட்பீங்க. யா அபி இல்ல, யா அபத்தி, யா அபத்தி. அருமை தந்தை, அருமை தந்தை. இப்ராஹிம் நபி வாப்பா அந்த பக்கத்துல இருந்து பேசுறாரு. ஒரு இடத்துல யா புனைய, ஒரு இடத்துல யா புனைய. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்ப், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னை திட்டனர் அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எறிந்து கொள்வோம், ஓடு. யா அபத்தி, என் அருமை தந்தையே. அல்லாஹ் எடுத்து காட்டுற யார் அவங்க? நூஹ் நபி தண்ட மகனை பத்தி அல்லாஹ் பேசுற நேரம் நூஹ் நபியும் மகனும் நூஹ் நபியும் பேசுறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப யாரு பாப்பாவை பார்த்து யா அபத்தி சொன்னது ஒரு இடத்துல காட்டுங்க பாப்போம். நூஹ் நபி மகன் காஃபிர், காஃபிர். பாப்பாவை பார்த்து யா அபத்தி. கடைசி கட்டம் அவருக்கு பாரு, யா புனைய இர்கப் மஅனா, என்னுடைய அருமை மகன் என்னோட ஏறி, வலா தகுல் மஅல் காஃபிரின். காஃபிரா பெயராத வாப்பா. கடுமையான வெள்ளம். அவன் சொன்னான், சஆவி இலா ஜபலி யஸ்முனி மினல் மா, எனக்கு இந்த மலைக்கு மேல ஏறி என்ன காத்துக்கொள்ள தெரியும் பாப்பா. அல்லாஹ் அதுக்கு மேல பேச வைக்கல. வஹால பைனஹுமல் மௌத் ஃபகான மினல் முக்ரகி, தலைக்கு மேல அலையை தூக்கி போட்டான். துடிக்க துடிக்க செத்து போனான். வாப்பா கண்ணால பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏழு பகுதியெல்லாம் கதை முடித்து விட்டோம் என்றான். ஃபஸ்தவத்தல் ஜூதி, ஜூதி மலையில் கப்பலை நிறுத்தினோம் என்றான். அவர் கீழே இறங்குற நேரம் எல்லோரும் சிரித்தார்கள். அவர் சொன்னார், இன்னபனி பின் அஹ்லி, இறைவா என்னுடைய மகன், என் குடும்பம், என் குடும்பம் என்றதை வச்சாவது இறைவனிடம் சொல்லி பார்ப்போம். என் மகனுக்கு கொடுத்து விடு ஜன்னாவே என்பதற்கு கேட்கிறார். இன்னபனி மின் அஹ்லி. அல்லாஹ் சொன்னான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பமே கிடையாது. delete the name, அந்த பேரை அழிச்சிருங்க. இதுக்கு பிறகு அவன் பேர் உங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது. என்கிட்ட கேட்கிற நேரம் விவரமா ஒழுங்கா கேட்கணும், அறிவில்லாமல் கேட்க கூடாது. உடனடியா நபிமார்கள் இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ்வோட கோபப்பட்டார்களா? எப்படி நடந்தார்கள்? வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்மளுடைய கல்புகள் எப்படி இருந்தது? இதுதான் குர்ஆன் நடத்துற பாடம். அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயும் கம்ப்யூட்டரை செய்வது எப்படி, ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடித்து எப்படி தேவையில்லை. அதுக்கான அறிவை தந்து பாஸ் பண்ணி அங்கிருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அனுப்பின ரப்புல் ஆலமீன் அந்த பாடத்தை நடத்த வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு கிட்னி பிரச்சனையா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறது எப்படி, குர்ஆன் தேவையில்லை. அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் இன்பில் பண்ணி வைத்திருக்கிறான். எது தேவை தெரியுமா? எந்த விஞ்ஞானிக்கும் செய்ய முடியாது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு செய்ய முடியாது, ஐசக் நியூட்டனுக்கு செய்ய முடியாது. கல்ப். மன்னிக்க முடியுமா? பொறுக்க முடியுமா? பொறாமையை தூக்கி வீச முடியுமா? குரோதத்தை எரிய முடியுமா? இது எல்லாம் திருக்குர்ஆன் நடத்துற பாடம். அதனால் தான் அந்த வீடியோஸ் யாரும் வீடியோ பண்ணல, அங்க போய் யாரும் மைக்க வைக்கல. யூசுப் நபி அவர் சிறையில் இருக்கிற நேரம் யாரும் கேமராவை கொண்டு போய் வைக்கல. ஆனா ரப்புல் இஸ்ஸத் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அந்த வீடியோ காட்சிகளை Facebook மூலமாக, யூடியூப் மூலமாக எல்லாம் அல்லாஹ் ஷேர் பண்ணல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய கலாமில் அதை சேவ் பண்ணி வச்சுட்டான். கடைசி நாள் வரைக்கும் மனிதர்கள்
தேம்பி தேம்பி அழுகிறார்கள், அவைகளை ஓதுகிறார்கள். அந்த பெயர்களை உலகத்தில் யாருக்கும் அளிக்க முடியாது என்று அல்லாஹ் பதிவு செய்து விட்டார். என்ன? அவர்கள் மைக்கை கண்டுபிடித்ததனாலா? அவர்கள் கேமராவை கண்டுபிடித்ததனாலா? அவர்கள் ஃபேனை கண்டுபிடித்ததனாலா? இல்லை, அவருடைய கல்புகள் அப்படி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ஆதம் நபிய இந்த துனியாவுக்கு அனுப்பினது ஆசை. அல்லாஹ் சொன்ன வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஏப்பா இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்கிறாதீங்க. இவ்வளவு அறிவுபூர்வமா பதில் கொடுத்த ஆதம் நபி, ஒட்டுமொத்த மலக்குமார்களும் சைதா செய்யப்பட்ட ஆதம் நபி, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேண்டாம். வெரி சிம்பிள், பேசுறதுக்கு சிம்பிள். அல்லாஹ் எங்களுக்கு சொன்னான் வலா தக்ரபு ஸினா. சிம்பிளா? அல்லாஹ்வுடைய நிலைமை சிம்பிளா? ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம். ஆதம் நபிக்கு ஷஜரா, மரம். எங்களுக்கு அதே டோன்ல அல்லாஹ் பேசுறான், வலா தக்ரபு ஸினா, ஜினாவை நெருங்க வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் எங்களை அறிந்தவன், எங்களை பற்றி தெரிந்தவன். அதனால் நான் யாரும் எங்களை தூய்மைப்படுத்த முடியாது. இதுதான் அவருக்கு கொடுத்தது அல்லாஹ்வுடைய. இந்த மரத்துக்கு நெருங்க வேண்டாம் என்றது நீங்க அந்த கான்செப்ட்ல பார்க்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொன்னான் ஃபெயில். ஏனண்டா வேணாம்னு நான் பவுண்டரி போட்டேன், தொட வேணான்னு சொல்லல, நெருங்க வேணான்னு. நீங்க நெருங்கிட்டீங்க, துனியாக்கு போங்க, ஒன்றை ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, அதுதான் கல்ப். இந்த கல்பை ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ஜன்னாட வாசல் திறக்கப்படும். நீங்க அறிவுல எல்லா சர்டிபிகேட்டையும் கொண்டாந்து ரப்பேனா சயின்டிஸ்ட், அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ரப்பேனா டாக்டர், அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ரப்பேனா சீஃப் அக்கவுண்டன்ட், ஆல்ரெடி given, அது முடிஞ்சாச்சு. இட்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட். அல்லாஹ் கேட்கிறான், பொறுத்தீங்களா, மன்னிச்சிங்களா, சிரிச்சிங்களா, அனாதைய பாத்தீங்களா, ஏழைய பாத்தீங்களா, அடுத்த விட்டார பாத்தீங்களா, பசியில நிக்கிற நேரம் அந்த வேதனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, வெள்ளத்துல பாதிக்கப்படுற நேரம் அந்த வேதனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நடிக்கிறீங்களா? நடிச்சா நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. உங்களுக்குரிய ஜன்னாட கதவு திறக்குமா? உங்க கல்வால நிஜமா நீங்க அழுதீங்கடா, உங்க ரப்பிடம் நீங்க முன்னே வச்சுங்கடா, யாரோ பலஸ்தீனினுடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இறைவா, அவர்கள் துடிக்கிறார்கள் இறைவா, நீ கொடுன்னு நீங்கள் கல்வால் சொன்னீங்கடா, அது உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கல்வை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய இதை தூய்மைப்படுத்தவர்களுக்கு ஜன்னா. நான் எத்தனையோ ரக்காத்துகள் தொழலாம், இது செயல். இந்த செயலுடைய முடிவு கல்புல இருக்கிறது. நான் யாருக்காக தொழுதேன்? ஒட்டுமொத்த காலி மக்களும் என்னை தொழுகையாளி என்று சொல்வதற்கு தொழுதனா, அல்லது என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு தொழுதனா? ரிசல்ட் அங்க. நான் 10 கோடி கொடுக்கிறேன் பப்ளிக்கா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் கொடுக்கிற நிஜமான கல்புல அல்லாஹ் அவருக்கு என்ன பண்ணுகிறான்? அது கல்புக்கு தான் முடிவு, கொடுக்கிற பணத்துக்கு இல்லை. அதனால் மிக கஷ்டமான பாட் இந்த கல்ப, இந்த அதாவது நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். முழு குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கடா, நீங்க நினைச்சிடக்கூடாது குர்ஆனை நீங்க ஹிஃபுல் பண்ணிட்டீங்க, முழு குர்ஆனை ஓதி முடிச்சிட்டீங்க, இப்ப கல்பு துப்புரவாயிரும்னு நினைச்சிடாதீங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயாவை நடைமுறைப்படுத்துறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுங்க யார் அவர்? சொன்னாங்க, அது ரசூலுல்லாஹ் என்பது குர்ஆன் என்றாங்க, நடமாடும் குர்ஆன் என்றாங்க, அவருடைய பண்புகள் குர்ஆன் என்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சர்டிபிகேட் கொடுத்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோட்ல போற ஒரு ஆள் உங்களுக்கு சலாம் சொன்னா எப்படி? அல்லாஹ் சலாம் சொன்னா எப்படி? அல்லாஹ் சொன்ன நபியே, நீங்க அழகான பண்பின் மீது இருக்கிறீர்கள் நபி. ரப்புல் இஸ்ஸா ரசூலுல்லாஹ்வுடைய ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்புகளுக்கு அல்லாஹ் சொன்னான். அதாவது நீங்க ரொம்ப அழகிய பண்புல இருக்கிறீங்க, இதை விட தேவையில்லை. திருக்குர்ஆன் அதை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு சில ஹைலைட்கள் எடுத்து காட்டுறான். இந்த சுருக்கமா உங்களுக்கு மத்தியில் எனக்கும் உங்களுக்கு உபதேசமாக பதிவு செய்கிறேன். எங்க கல்பை தூய்மைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் கேட்போம், ரப்பே நிஜமாக நான் போய் நின்றா ஜன்னாவுடைய கதவு திறப்படுமா? நான் நடிக்கிறேன், உண்மையாக நான் நடிக்கிறேன், இல்ல நான் உண்மையான முறையில் என்னுடைய கல்பு தூய்மையாக இருக்கிறதா என்பதை நாம் நமக்குள் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? கவனமா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்த. இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே அல்லாஹ் வாய்ப்பா வச்சிருக்கிறான். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்றேன்,
வெள்ளம் வந்த நேரம் நான் என்ன ஆன்சர் பண்ணினேன்? ஒரு நோயாளியை பார்க்க போகிற நேரம் நான் என்ன ஆன்சர் பண்ணினேன்? யாருக்கும் தெரியாம கொடுத்து விட்டு ரப்பே உனக்கு 5 கொடுத்தேன் என்று சொன்னேனா? அதை பார்த்து விட்டு இந்த உலகம் என்றா இப்படித்தான் புரிந்து கொண்டேனா? இதுதான் நாம் புரிந்து கொண்டால் ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின். இதே மாதிரி பள்ளிவாசலுக்குள் அமைதியாக இருந்த ஒரு பெண், ரொம்ப அமைதியான ஒரு பெண். அந்த பெண் பரக்கத் நிறைந்த ஒரு பெண். அவ வாழ்க்கையில் அற்புதங்களை கண்ணால கண்டவர். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அந்த பெண் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில இருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்களே பார்த்து அன்னா லக்கியா, இது எங்கால மரியம், இது எங்காலன்னு கேட்கிறாங்க. அவ சொன்னா இல்ல, அல்லாஹ்ட்ட இருந்து கிடைச்சிச்சு. எல்லா கனிவட்கங்களோடும் சாப்பிடுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்க சொல்லி கொடுத்துட்டான். மரியம் பயப்படாதீங்க, நான் ரிஸ்க் தருவேன், உங்களுக்கு யாரும் உழைச்சி தர தேவையில்லை. இத கண்ணால கண்டவங்க எந்த காட்டுக்குள்ளேயும் பயம் இல்லாம போவாங்க. அல்லாஹ் அடுத்த கட்டத்தை உருவாக்குறான். அதாவது மெல்ல பள்ளியிலிருந்து கிழக்கு பக்கத்துல மக்கான் ஷர்கியா, அந்த கிழக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள அவங்க போறாங்க. குர்ஆன் சொல்லல ஏன் போனாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்க போறாங்க. அவங்களுக்கு ரிஸ்க பத்தி பிரச்சனை இல்லை, யாரும் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவ்ட். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச சாப்பாடெல்லாம் கண்ணால கண்டுட்டாங்க. அல்லாஹ் ஏன் அங்க அனுப்பினான் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல கோவமா இல்ல. மரியம் ஸலாமுன் அலைஹா அங்க நிக்கிற நேரம் யாருக்கும் தெரியாம ஹிஜாப் ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவங்க ஹிஜாப் எடுத்திருக்கிறாங்கடா, அப்படியே ஃபுல்லா ஹிஜாப் மறைச்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றது என்னண்டா, ஹிஜாப் என்பது திரை. மரங்கள் மட்டைகள் யாருக்கும் தெரியாத ஒரு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. மக்கானன் ஷர்கியா. இப்ப யாரும் ஊர்ல இருந்து பார்க்கல. இப்ப என்ன நடக்குது? எந்த கேமராவும் இல்ல, எந்த சிசிடிவியும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. உலகத்தில் மிக சிறந்த ஒரு பெண் இல்ல ரப்பல்லாஹு மஸலுல் லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணத்தை அல்லாஹ் சூஸ் பண்ற கட்டம் இது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற கட்டம். என்ன நடக்குது? அவங்க அங்க நிக்கிற நேரம் யாருக்கும் தெரியாண்டான் அல்லாஹ். யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஹிஜாப் திரை போடப்பட்டிருக்குது. யாரும் பார்க்கலாது. ஒரு ரூமுக்குள்ள ஒரு பல்ல அழகான ஒரு பெண், அவ வயது வந்த ஒரு பெண் நிக்கிற நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நாங்க அனுப்பினோம் அவட்ட எங்க ரூஹ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத். எப்படி அனுப்பினோம்? ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது கொஞ்சம் கவனமா பாருங்க. நாங்க அனுப்பினோம் ஃபதமத்தல லஹா, அவக்காக ரெடி பண்ணினோம் என்ற அல்லாஹ். அவக்காக ரெடி பண்ண எப்படி? பஷர், பஷரான்னு சொன்னா ஒரு மனுஷனை ரெடி பண்ணி அனுப்பினோம். பஷரன் சவியா, பெர்ஃபெக்ட் மனுஷன். ஒரு பொம்பளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையில குறைக்கான இல்லாது அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு ரூமுக்குள்ள ஒரு பேச்சுக்கு ஒரு பொம்பளை நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆம்பளையை கொண்டு வந்து வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? யாரு உங்க புள்ள, எங்க புள்ள, நாங்க எல்லாருக்கும் என்ன நடக்கும்? ஆனா மரியம் ஸலாமுன் அலைஹா அந்த இடத்துல சொல்றாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, உங்கள்ட்ட இருந்து என்னுடைய ரஹ்மானிடம் நான் பாதுகாவல் தேடுறேன். நீங்க இரையச்சம் உடையவராய் இருந்தா என்று முடிக்கிறாங்க. போயிருங்கன்னு அர்த்தம். போயிருங்கன்னு அர்த்தம். இவ்வளவு பெர்ஃபெக்ட் பஷரன் சவியா, நேர்த்தியா செய்யப்பட்ட மனுஷன். கால்ல முடம் இல்ல, கண்ணு குருடி இல்ல, சூப்பர்பா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அழகா நாங்க இது பண்றோம். அது மாதிரி ஒரு மனுஷனை கண்டு அந்த மனுஷனை காண்ற நேரம் இந்த ஆசை வர்ற டைம்ல அவங்களுக்கு என்ன ஆசை வரலையா? அவர்கள் அடக்கி கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் இதை எடுத்து காட்டி சொல்றான். உங்களுக்கு இவங்க பாடம் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே. குர்ஆன் நடத்துற பாடம் இந்த மைக்ல உள்ள இதுல என்ன ரெசிஸ்டர் இருக்குது அதெல்லாம் நடத்தல. இந்த கல்புல இதுக்கு என்ன ரப்பே, எவ்வளவு கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க, இதுக்கு மரியம் ஸலாமுன் அலைஹா இந்த இடமா? ஆமா, உலகத்துள்ள எல்லா பெண்களையும் உட்கார வச்சு மரியம் ஸலாமுன் அலைஹா அல்லாஹ் தூக்கி காட்டுவான். இவன் என்ன விரும்பினாங்கிறான். இவன் என்ன விரும்பினா, என்னை நேசித்தா, என்ற அவ்வளவு நேர்மையான இருந்த ரஹ்மான், ரஹ்மான் நான் பாதுகாப்பு தேடுறேன்டா, கொஞ்சம் ஒதுங்கிருங்கடா. தன் வாழ்க்கையில் இந்த இதை சொன்ன அவ எப்படி நடந்தாண்ட வரலாறை குர்ஆன் சொல்லிக்காட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தர்ப்பம் வாழலாம், பேசலாம், நடக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் சிக்க வைப்பான். அப்ப நாங்க யாரு என்பது நமக்கு தெளிவாகும். அல்லாஹ்வுடைய
அந்த நேரம் தான் ஜன்னாவுக்குரியவர்களா இல்லையாண்டு எங்களுக்கு தெரிகிற நேரம். நாம் எல்லாரும் நாமளா இங்க இருக்கல, சந்தர்ப்பத்துல சிக்கிற நேரம் தான் எங்க உண்மையான ஸ்வரூபம் வெளியாகும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வல்லாஹி தருவார். தருகிற நேரம் நாம் யார் என்பதை நிரூபித்து காட்டணும். இது மரியம் ஸலாமுன் அலைஹாக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த டைம்ல பாஸ் மார்க் ஆயிட்டா அல்லாஹ் அந்த வீடியோவை கொண்டு வந்து எங்க எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணி மரியம் யாரு தெரியுமான்னு காட்டினார். மரியம் யாரு தெரியுமா, உங்களுக்கு இவன் மேல கையை நீட்டலாமான்னு கேட்ட ஒரு அரபி பெண் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் யாரும் கேட்கல. யா ரசூலல்லாஹ், ஒரு அரபியை விட்டுட்டு அல்லாஹ் ஏன் இப்படி கேட்டான்னு கேட்கல. அவர்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். குர்ஆனில் அவருடைய மனைவிமாருடைய பெயர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருடைய பெயர்கள் வரவில்லை. மரியம் ஸலாமுன் அலைஹா, ஈசா இப்னு மரியம். வரலாறில் வேறு விதமான ஒரு பெயர் ஈசா இப்னு மரியம். பாப்பா பேரோட தான் அரபிகள் தன்னுடைய மகன் பெயரை சொல்லுவார்கள். உமர் பின் கத்தாப் என்பார், கத்தாபுடைய மகன் உமர் என்பார்கள். ஆனா ஒரே ஒரு இடத்துல உம்மா பேரோட மகன் பேர் வருதுண்டா, குர்ஆன்ல திரும்ப திரும்ப வருதுண்டா. இனிஷியல் வாப்பா பேருக்கு பதிலாக உம்மா பேரை கொண்டு வந்து ஈசா இப்னு மரியம் என்று அல்லாஹ் தூக்கி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக குர்ஆனில் பேசக்கூடிய கதைகள் அத்தனை நீங்க பாத்தீங்கன்னா உள தூய்மை, கல்பு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்ய போறான். இன்றைக்கு நாங்க போய் அத்தஹியாத்துல உட்கார்ந்தா ஸலாத்துல் இப்ராஹிமியா ஓதுவோம், ஜனாசாவுல ஸலாத்துல் இப்ராஹிமியா ஓதுவோம். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் சொல்றோம், அதுல ஸலாத்துல் இப்ராஹிமியா சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனை தடவை இப்ராஹிம் நபிக்கு துஆ கேட்டிருப்பீங்க. அவர் மௌத்தாகி 10 வருஷம், 20 வருஷம், 1000 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு எத்தனை தடவை இந்த உம்மத்தினர் இப்ராஹிம் நபியுடைய பெயரை சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நபிக்கு காட்டி சொல்கிறோம், யா அல்லாஹ், நபிக்கு நீ அருள் புரியணும். எப்படி தெரியுமா, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்த மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரரை காட்டி சாதாரண கோடீஸ்வரருக்கு சொல்றான், அவரை மாதிரி கோடி வரணும்டா. இப்ராஹிம் நபியுடைய பொசிஷனை காட்டி சொல்லும், யா ரப் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்றான். உங்க வாப்பாட மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம். அந்த இப்ராஹிம் நபியை காட்டி ரசூலுல்லாஹ்க்கு என்ன கேட்கிற, யா ரப்பே, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரியும். இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு செஞ்ச மாதிரி இங்க செய். இப்ராஹிம் நபிக்கு பரக்கத்து செய்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செய்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு தான்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்டா, இப்ராஹிம் நபி யாருக்கு மறக்க இயலாத ஒரு கேரக்டர். முடிவு செய்தது அவர்தான். ரோதையை கண்டுபிடிச்சாரா? அவர்தான் ரொக்கெட்டை கண்டுபிடிச்சாராண்டா. இந்த உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாத ஒன்று அவர் செய்தார். அவருடைய கல்பு அவ்வளவு தூய்மையாகி அவ்வளவு துப்புரவாக வைத்துக் கொண்டார். அவருக்கு காலம் இருந்து ரொம்ப காலம் கழிச்சு கிடைச்ச புள்ளதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். யாருக்காவது ஏதாவது ரொம்ப காலம் கழிச்சா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் பக்கா பள்ளத்தாக்க தெரிவு செய்யறான். எனக்கும் உங்களுக்கும் வரலாறு சொல்ல போக்குள்ள முழு ஹிஸ்டரியும் தெரியும். ஆனா அவருக்கு இது எதுவுமே தெரியாது. அவர் மனைவியோட போகிறார். கையை பிடிச்சிட்டு போற நேரம் பச்சை உடம்பு, அவ புள்ள கிடைச்சு பால் கொடுக்கிற பருவம். புகாரில் இந்த செய்தியை தெளிவா நீங்க பார்க்கலாம். போகிறவரு அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு இடத்தை காட்டி, அந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி கட்டிடம் கட்டப்படல, ஆனா போடப்பட்ட அடித்தளம் அஸ்திவாரம் இருக்குது. இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டினதாக குர்ஆன் சொல்லுது, வைத் யர்ஃபா இப்ராஹிம் கவாயிதல் பைத். கவாயிதல் பைத், பைத்துடைய ஃபவுண்டேஷனை தூக்கினார்னு தான் வருது. அந்த இடத்துல கவாயித் இருக்குது, பைத்துடைய அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற இடத்துல அவர் போய் பக்கா, யாருமே தெரியுது இல்ல, எந்த மரமட்டையும் இல்ல, தண்ணியும் இல்ல. இப்ராஹிம் நபியை பத்தி குர்ஆன் சொல்ல போக்குல, மூசாவுக்கு நாங்க கைத்தறியை கொடுத்தோம், ஈசாவுக்கு இதை கொடுத்தோண்டெல்லாம் நிறைய சொல்றான். அல்லாஹ் செத்தவங்களை உயிர்ப்பிப்பாரு பீஸ்னில்லா, அல்லாஹ்வோட உதவியால. இப்ராஹிம் நபிக்கு என்ன கொடுத்தான் அல்லாஹ்? ஒன்னும் கொடுக்கல. இப்ராஹிம் நபி பேசினா அதுக்கு மேல பதில் சொல்ல இயலாது. அறிவு ஞானம், அவரோட பேசி தப்பவே இயலாது. அப்படி பதில் கொடுப்பார். ஷிர்க் அவரை மாதிரி உடைத்தவர் யாரையும் பார்க்க இயலாது. அப்படி ஷிர்க்க உடைப்பார். அறிவு ஞானம் படைத்தவர் என்றைக்காவது தன் மனைவியும் பிள்ளையும் இந்த இடத்துல விட்டுட்டு போவார்னு நினைக்கிறீங்களா? இதுதான் கல்வி.
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட கல்வி இதுதான். அல்லாஹ் சொல்லிட்டான், அவர் விரும்பின. இத்தனை வருஷமா இருந்து கேட்ட உங்க புள்ளைய, பச்சை புள்ளைய விட்டுட்டு உங்க வைஃபோட போங்க. அவர் மேல பார்த்தா லைட் இல்ல, இங்க பார்த்தா பிளாங்கெட் இல்ல, இங்க பார்த்தா பெட் இல்ல, நோ பெட்ரூம்ஸ், எந்த பெட்ரூமும் இல்ல. புகாரில வர ஹதீஸ்ல ஒரு மரம் இருந்துச்சுன்னு வருவது, அந்த மரத்துக்கு அடியில விட்டுட்டு போறாரு. கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு ஈச்சப்பழம். ஃபேக்டரி, அதாவது பவுசர் கணக்குல தண்ணி இல்ல, பெரிய ஃபேக்டரி கணக்குல ஈச்சப்பழம் இல்ல, கண்ண தெரிகிற தூரத்துக்கு எந்த மரமட்டையும் இல்ல, கிணறு இல்ல. இன்றைக்கு எந்த டெக்னாலஜியும் இல்லைன்னா பாலைவனத்துல நீங்க போய் ஒரு இடத்துல மாட்டிட்டீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகி செத்து போவீங்கன்றாங்க விஞ்ஞானி. டீஹைட்ரேட் ஆகி அவங்கள அடிக்கிற வெயில தண்ணி சொட்டு கிடைக்காட்டி நீங்க செத்து போவீங்கன்றாங்க. நீங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க, அதுக்கு மேல நடக்கவே முடியாட்டி உங்களுக்கு தண்ணியே கிடைக்காட்டி செத்து போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போற. அல்லாஹ் தெரிவு செய்த இடம் எதுக்கு தெரியுமா? அவங்க நெத்திய கொண்டு போய் அங்க வைக்கணும். அதான் உலகத்துல சஜதா செய்யறதுக்கு சிறந்த இடம். அவங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் அதை தெரிவு செய்த விதம் தான் அது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்போக்கள் அல்லாஹ் எங்களுக்கு அதை தருவது எங்களை தூய்மைப்படுத்துவதற்கு, எங்களை சுத்தப்படுத்துறது, எங்க தரஜாத்தை கூட்டுறதுக்கு. அவங்களுக்கு தெரியல அங்க என்ன நடக்க போகுதுன்னு. பிள்ளையோட நிக்கிற நேரம் அவங்க பின்னாடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க இந்த செய்தியை. இப்ராஹிம் நபி பின்னாடி வந்து அந்த அம்மா கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த ஹதீஸ்ல சொல்லுவாங்க, புகாரில ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை என்பாங்க. திரும்பி பார்க்கல, கோபத்தோடையா? அவர் திரும்பி பார்த்தா அழுதுருவார். அவருடைய பிஞ்சு குழந்தை கையில அவர் 1000 கிலோமீட்டருக்கு அங்கால போவார். ஜோர்தான் நதிக்கரை ஓரத்துக்கு போகணும். அவர் இங்க விட்டுட்டு போனா மொபைல் போன் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, அவருக்கு பார்க்கறதுக்கு செய்திக்கு எதுவுமே இல்ல. விட்டுட்டு போனா அல்லாவே உன் மேல தவக்கல் வச்சு விட்டுட்டு போற நீ சொன்னதுனால. அதுக்காக எங்க வைப்புள்ள எல்லாம் நடுவில் கொண்டு போயல. அல்லாஹ் சொன்ன உத்தரவு இது. விட்டுட்டு போறார். என்னாச்சு? அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து கேட்கிறாங்க. 3வது முறை கேட்கிறாங்க. அவர் பேசவே இல்லை. அல்லாஹ் அமர் இப்ராஹிம் அல்லாஹ் தான் ஏவினானா? அவர் அப்ப கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் திரும்பி பார்க்கவில்லை. அவரும் எங்களை மாதிரி நரம்பு, நாளங்கள், கண்கள் எல்லாமே கலங்கி இருக்கும். அவருடைய பிஞ்சு குழந்தை அந்த கையில. அவர் ஆமாண்டு போயிட்டார். அல்லாஹ் அவரை கொண்டு போய் எங்க வைக்கிறான். இன்றைக்கும் நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த இன்சிடென்ட். கவனமா பாருங்க. அந்த அம்மாவுக்கு நாங்க இன்றைக்கு சொல்ல, யா ரப், ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு, இப்ராஹிம் நபி குடும்பத்துக்கு பரக்கத்து செய்த மாதிரி செய்ய அல்லாஹ். எந்த இடத்துல அல்லாஹ் தெரிவு செய்கிறான் தெரியுமா? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யா இப்ராஹிம், அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் பாப்பானடா. அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் பாப்பானடா. இது முழு உலகத்துக்கு தெரியாத ரகசிய வார்த்தை. அல்லாஹ் அத முழு உலகத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அல்ல, இன்றைக்கு அந்த இடத்துல முழு மக்களும் இந்த வரலாற லைவ பாக்குறாங்க. காலியா உருவாயின வரலாறு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த இங்க இருந்து வந்தாங்க, யமன்ல இருந்து வந்தாங்க, இங்க இருந்து வந்தாங்க, இப்படி ஒரு குடும்பம் வந்துச்சு, அது 10ஆ போச்சு, 100ஆ போச்சுன்னு. ஆனா வேர்ல்ட்ல ஒரே ஒரு சிட்டி உம்முல் குரா, மக்கா நகரம் உருவாயின வரலாறு கிட்ட லைவ் பாருங்க. நாங்க போய் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் 24/7 365 24 மணித்தியாலம் அதை பார்க்கலாம். சஃபாவுலே மர்வாலே மக்கள் ஓடுறார்கள். இதுதான் எக்ஸாக்ட் மூமெண்ட். இந்த மலையில தான் அந்த அம்மா ஓடினாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படி உம்முல் குரா எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரமாக்கி அல்லாஹ் அதை அப்படி பாதுகாக்கிறார். ரப்புல் இஸ்ஸத்துடைய பவரை காட்டுகிறார். நாங்க போடுற ஷேர் பண்றது, நாங்க போடுற போட்டோஸ், நாங்க போடுற வீடியோஸ், அது சேவ் பண்றோம், அது delete ஆகுது. ரப்புல் இஸ்ஸத் 1000 years அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். அந்த அம்மா சொன்ன வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு. அவ இஹ்லாஸா நடந்தாவா? இப்பதான் சோதனை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் அப்படியே போய் மலைகளுக்கு இடையால போய் வரஃபா பியதைஹி, இப்ராஹிம் நபி தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தாரண்டா. காபத்துல்லா இருக்கிற அந்த டிரெக்ஷன், கவாயித் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற டிரெக்ஷனை நோக்கி கையை விரித்த ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு, இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் பார்க்காத விதத்தில் நின்று கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு தூரத்தில் இருந்து கண்டுட்டண்டா கல்பு பதறிரும். அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறிடுவார் அவர். அதனால் அவர் அப்படியே கையை தூக்கி, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸர்இன் இந்த பைத்துல் முஹர்ரம். எடுத்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி கேட்ட துஆ மாதிரி இருக்காது.
ஏன்னா இப்ராஹிம் அப்படி ஈமானோடு இந்த துவா வர கஷ்டமா இருக்கு. அவருடைய உணர்வு கொப்பளிக்கப்படுகிறது. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு யா அல்லாஹ், கைரி ஸீ ஸர்இன், எந்த விவசாயத்துக்கும் லாயக்கில்லாத ஒரு மண்ணு யா அல்லாஹ், இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல யா அல்லாஹ். இது மூணாவது வருவது. ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லுவோம் யா அல்லாஹ் ஹரத்துக்கு வந்துட்டோம் யா அல்லாஹ், உன் சங்கையான ஆலயத்துக்கு இப்ராஹிம் நபி தன்னுடைய உணர்வில் மூணாவது கொண்டு வரார். ஏன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம்? ஏன் அந்த எல்லா சிச்சுவேஷனையும் அல்லாஹ்க்கு சொல்லி காட்டுற, ரப்பே இது உனக்காக வேண்டி நான் செய்யறது, மிக தூய்மையாக செய்யறது. என் அறிவு சொல்லுது இவங்க மௌத்தாகிடுவாங்க. அதான் இது அர்த்தம். எல்லாம் பாதி ஒரு பள்ளத்தாக்கு, என்ன சாப்பிட போறாங்க, முடிஞ்சா முடிஞ்சிச்சு. இந்த பைத்துக்கல் முஹர்ரம் எதுக்கு யா அல்லாஹ்? இப்ராஹிம் நபிக்கு அது தெரியும். ஏன் விடுறேன்? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? பள்ளியில ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுகிறார். தொழுதா பின்னாடி உள்ளவர் அதை பார்த்து 2 ரக்காத்து தொழுதா, 2 ரக்காத்து தொழுதவருக்கு அந்த நன்மை, பின்னாடி உள்ள தொழுதாரே அந்த நன்மையும் சேர்ந்து வரும். அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு நன்மையை கொடுக்க நாடிட்டானண்டா, ஃபர்ஸ்ட் சஜதா செஞ்சா ஹரத்துல என்ன நன்மை, ஃபர்ஸ்ட் சஜதா செஞ்சவங்களுக்கு பின்தொடர்றவங்களுக்கு என்ன நன்மை. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நீங்க காலியில ஏதாவது ஒரு இடத்த கேட்டா சில நேரம் நீங்க இப்படி போகணும் அப்படி போடு மெப்ப சொன்னாலும் ஒரு முஸ்லிம்கிட்ட காபத்துல்லா எங்கன்னு கேட்டா இத்தனை 1000 மைலுக்கு அங்கால், இதுதான் டிரெக்ஷன் என்று சொல்றோம். ஜப்பான்ல போய் காபத்துல்லாங்கட இதுதான், அமெரிக்காவில போய் காபத்துல்லாங்கட இதுதான். அந்த காபத்துல்லாக்கு ரொம்ப தூரத்துல இருந்து தொழுகிற நாம் காபத்துல்லா பக்கத்துல போய் இவ்வளவு காலமா நின்ற காபத்துல்லாக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிற நேரம் அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிப்லா உலகம் முன்னேற்றக்கூடிய அந்த கிப்லா, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பது தொழணும். தொழணும் இல்ல, தொழுகையை நிலைநாட்டணும். காம வேற அகாம வேற, நிற்பது வேற நிலைநாட்டுவது வேற. நிலைநாட்டுவது நான் இண்டா என் புள்ள சந்ததி நிக்கும், அதுக்கு விட்டுட்டு போன ஃபர்ஸ்ட் சஜதா அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை தெரிவு செய்யக்கூடிய வரலாறை நீங்க பார்க்க, அந்த இடத்துல தண்ணி அல்லாஹ் முடிக்கிறார், உணவுகள் முடிகிறது, பிஞ்சு குழந்தை துடிக்குது. ஒரு உம்மாவுக்கு என்ன உணர்வு வரும்? அப்ப கூட அந்த உம்மாவுக்கு வரக்கூடிய எல்லா தூசணமும் வர வேண்டி வரும், எல்லா பதுவாவும் வரும், மனுஷனா வரும். எங்களை விட்டுட்டு போயிருக்கிற இந்த பிஞ்சு குழந்தை துடிக்குது, ஈவரக்கம் இருக்காதா? அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லல. இன்றைக்கு ஏன் அவங்கள அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு அதை சொல்றோம் தெரியுமா? இன்றைக்கே இப்ராஹிம் நபி குடும்பத்துக்குரிய பரக்கத், அல்லாஹ் பரக்கத்தை வானத்துல இருந்து அனுப்புறண்டா. நான் எங்களை மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டு 2 வார்த்தை சொன்னதுக்கெல்லாம் பரக்கத்து வராது. அபுவாபு சமாவாத், வானங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அந்த பூமிக்கு அந்த பரக்கத்து வருவது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து எதுலெல்லாம் நாடினா தெரியுமா? அதாவது பரக்கத்துண்டா என்ன? அது எங்கெல்லாம் தொடுவதோ அங்கெல்லாம் அது பரவிட்டே போகும் என்பார்கள் அறிஞர்கள். விளங்குச்சா? அது யசீத், அது எங்கெல்லாம் தொடுவதோ அங்கெல்லாம் பரவும். அதுல எது பரக்கத்தில்லைன்னு கேளுங்க. அந்த தண்ணி முடியாம போகுது, அவங்க நின்ற இடம், அவங்க ஓடினது, இன்றைக்கு மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நடந்தது எல்லாமே அப்படியே திரும்ப திரும்ப நடந்தா அதான் பரக்கத் என்பது. திரும்ப 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 அது நடந்துட்டே இருக்கும். அந்த தண்ணி எடுக்க எடுக்க முடியல. அவங்க ஓடினது, இன்றைக்கு நாங்க ஓடிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த செயல்கள் நடக்குது. எல்லாத்திலையும் பரக்கத்தை எல்லாம் நாடினான். எப்ப நாடினான்? அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு சஃபாவுக்கு மேல ஏறுறாங்க. 2 மலை தான் இருக்கு. எவரெஸ்ட் இருந்தா எவரெஸ்டுக்கு மேல ஏறுவாங்க. சஃபா மலைக்கு மேல ஏறி தூரத்துல பாக்குறாங்க. அல்லாஹ் யார்ட கையிலயாவது அனுப்புறானான்னு பாக்குறாங்க. தண்ணி, ஏதாவது சாப்பாடு. அங்க மறுவாக்க போறாங்க. அல்லாஹ் என்ன ஏறின உடனே ஹாஜரா சலாமுன் அலைஹா, ஹாஜரா கேட்டுட்டாங்க, உடனே கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான். அவங்க எவ்வளவு பொறுத்தாங்க தெரியுமா? 7 ரவுண்ட், கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். இன்றைக்கு நாங்க ஏற மாதிரி சிம்பிளா ஏறலாது. ஏர் கண்டிஷன், அதுல டைல்ஸ், அதுல இது அவங்க பூட் போட்டு கால்ல இது பண்ணி, அதுக்கு பிறகு அங்க ஃபுல்லா டைல் பண்ணி ஜம்சம் கால்ல கொஞ்சம் ஊத்திட்டு அந்த மாதிரி ஏர் கண்டிஷன்ல இப்படி ஏறலாம். ஏறது தப்புன்னு சொல்லல. இப்ப ஓகே, இப்ப எங்களுக்கு ஓகே. அதை ஏறியே எங்க கால் வலிக்குதுன்றோம் நாங்க. அம்மா புள்ளைய தூக்கிட்டு அந்த புள்ள மூச்சு திணற நேரம், பதறிட்டு ஏற நேரம், தக்வாவுடைய உச்ச கட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உச்ச
உச்சகட்டம் வாயில ஏதாவது வந்துரும். ஆனா வரல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானை இன்னும் அவர்கள் நம்புகிறார்கள். ரஹ்மான் தருவான் என்று நம்பினார்கள். மர்வாவுக்கு போறார்கள், அங்கிருந்து பார்க்கிறார்கள், ஏறுறார்கள். அந்த அம்மா ஓடி நடத்துற நாங்க ஓடணுமா? உம்ராவுல தவாஃப்ல துவா இல்ல, ஒரு இடத்துல மட்டும் இருக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாண்டு. தவாஃப்ல நீங்க ஓதலாம், எதுவும் செய்யலாம். உம்ராவுல துவா கேட்கிற இடம் தெரியுமா? சஃபா மலையில நின்றுட்டு காபத்துல்லாவை முன்னேறி அந்த இடத்துல அல்லாஹ்வோட உதவி வந்த இடம். மர்வால போய் அந்த இடத்துல உள்ளச்சத்தோட ஒரு உம்மா ஒரு புள்ளிய கையில வச்சிருந்த என்ன துடியோடு இருந்திருப்பார்களோ. ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு இருப்பான். இந்த வன்னி அபுதி பிஹி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான் அப்படி நான் அவனோட நடந்து கொள்வேன் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். என்னை பத்தி எப்படி நினைக்கிறியோ அப்படி நான் அந்த இடத்துல வருவேன்றான் அல்லாஹ். என்னவோ அந்த அளவுக்கு நான் உதவி செய்பவன் நினைத்தானோ உதவி செய்வன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு அடியானோட அல்லாஹ் நடந்து கொள்கிற விதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். என்னாச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்? அந்த அம்மா விடவே இல்லை, அந்த அம்மா திட்டல்ல, அந்த அம்மா ஒண்ணும் பண்ணல. அந்த புள்ளை அருமையா வளர்த்த பின்னாடில எங்களுக்கு விளங்குது. ஒரு தப்பு அந்த அம்மா சொல்லி வளர்க்கவும் இல்லை. அந்த டைம்ல அவங்க உணர்வா கேட்டனால நாங்க போய் அந்த இடத்துல நின்று உணர்வா கேட்கணுமா? இன்னைக்கு நாங்க மஸ்திலையும் தூக்கத்திலையும் உம்ராக்கள் நிறைய முடிக்கிற அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அந்த இடம் அழக்கூடிய இடம், உணர்வு பூர்வமான இடம். அந்த அம்மா கேட்கிறார்கள், அல்லாஹ்விடம் பார்க்கிறார்கள். அப்ப வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குதியை வைக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜம்சம்மை கொடுத்து அந்த விஷயத்தை முடிக்கிறார். அந்த ஸ்டோரி யாருமே போய் வீடியோ பண்ணல, யாரும் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணல, யாரும் யூடியூப்ல இது பண்ணல. ஆனா இன்றைக்கும் 24/7 ஹரம் நிறைஞ்சி வடிகிறது, மக்கள் குழும்பிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு பெண் ஓடினாங்களாம், பிரைம் மினிஸ்டர் ஓடுவாங்களாம், பிரசிடென்ட் ஓடுவாராம், முஸ்லிம் கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டர் ஓடுறாராம். ஒரு பொம்பளை அல்லாஹ் தெரிவு செய்தது ஒரு பெண்ணை, அவங்கள ஓட வச்சு இபாதத் ஓடுவதுட்டான். இங்க நாங்க நின்று இபாதத் செய்கிறோம். ஹரத்துல நடப்பதும் ஓடுவதும் இபாதத், அங்கே தூங்குவதும் இபாதத். அது ஹரம், அதுக்குள்ள எல்லாமே இபாதத்தாக்கினான் அல்லாஹ். இஅ்திகாஃப் இபாதத்தாக்கினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் உங்களுக்கு இதை சொன்னேன்? அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தருவான், கல்புகளை தூய்மைப்படுத்தி. அந்த சந்தர்ப்பம் முடிகிற நேரம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களை தூக்கி அல்லாஹ் பரக்கத்தை போட்டார். இந்த பரக்கத்தை நீங்கள் எதிலையும் பார்க்க மாட்டீங்க. இந்த பரக்கத்தை நீங்க எதிலையும் பார்க்கல. உங்களுக்கு ஏலம் என்றால் இந்த ஹரத்தில் உள்ள இந்த பரக்கத்தை நீங்கள் போய் எதிலையும் பாருங்க. ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலைஹி. இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, யா அல்லாஹ் மக்களை அவங்க பக்கம் திருப்பையால், என் வைஃபும் பிள்ளை மட்டும். ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸி, மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பி. கபூல் துஆ 100,000 1000 10,000 லட்சக்கணக்கு தடவை கபூலாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பக்கம் கல்புகள். இத்தனை 1000 வருடங்களுக்கு பிறகும் அந்த குடும்பத்தை நாங்க பேசுறோம், கல்புகள் பறிப்போய் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு அப்படிப்பட்ட கல்புகளை தூய்மைப்படுத்தி. அல்லாஹ் எங்களை சோதிக்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு திட்டக்கூடாது. சௌரலை வெள்ளம் வருகிற நேரம், அனர்த்தத்தில் அடிபட்டு போகிற நேரம், ஒரு சில முஸ்லிம் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அல்லாஹ்வை இதை எடுத்தது போன்று என்னையே சேர்த்து எடுக்க வேண்டியது என்று அல்லாஹ்வுக்கு திட்டுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய சில வீடியோ காட்சிகளும் பரவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, வார்த்தைகள் அல்லாஹ் எங்களை சோதிக்கிற நேரம் அதை நாங்கள் நல்ல முறையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களிடம் எந்த பதிலை எதிர்பார்த்தோம் அந்த பதிலை கொடுத்தால் அல்லாஹ் தரஜாத்தை கொட்டுவான். பணத்தால் அவருடைய தரஜாத்துகள் கூடவில்லை, அந்தஸ்து வேற ஏதாலும் இல்லை. தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். அல்லாஹ் நாடியவருடைய இஸ்ஸத்தை தூக்கி வைக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களை போட்டு மிதிக்கிறான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கையில் இருக்கிறது. வாழும் ஒரு அற்புதத்தை நான் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, நாம் சோதனைகள் நேரம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களோட நடந்து கொள்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீம் கதீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.